சதுரங்க சாணக்கியன் நேயர்களுக்கும் மற்றும் யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னாக்கா, நம்மளுடைய மாஸ்டரிங் தி தியரட்டிக்கல் என் கேம் சீரியஸோட தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இது முழுக்க பிகினருக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த தேர்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தனியாக இருக்கிற கிங்கை எப்படி வந்து நம்ம 2 ரூக்கை வச்சு செக்மேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பண்ண வீடியோஸ் நீங்கள் எதுவும் பார்க்காம இருந்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 குயினை வச்சு எப்படி ஒரு தனியாக இருக்கிற கிங்கை செக்மேட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு தனியாக இருக்கிற கிங்கை ரூக்கும் குயினும் வச்சு எப்படி செக்மேட் பண்ணுறது, அது மூலயமா எப்படி நம்ம வந்து ஸ்டேர்கேஸ் மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா, மேலே நான் வந்து அந்த வீடியோஸோட லிங்க்கை வந்து நான் கார்டில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அந்த வீடியோட லிங்க்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம நேராக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவிலையும் நம்ம வந்து ஸ்டேர்கேஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டேர்கேஸ் மெத்தடுன்றது முழுக்க பிகினருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல வேரியேஷன்ஸ் வந்து நம்ம இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசனால் வந்து வேறு யாராவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி இப்போவே சொல்லிடுறேன். ஸோ வேறு எந்த வேரியேஷனுமே நான் வந்து இங்கே கேல்குலேட் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே நான் சிலது சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வேரியேஷன்ஸை ஃபுல்லாக இக்னோர் பண்ண போகிறேன். எந்த மெத்தட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஸ்டேர்கேஸ் மெத்தடுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நான் அந்த வேரியேஷன்ஸ் மட்டும்தான் இங்கே நான் போர்டில் வந்து வச்சு காட்ட போகிறேன். இப்போது நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிங் வந்து E3யில் இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேர்கேஸ் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரூக்குன்றதால கிங் பக்கத்தில் நம்ம வைக்க முடியாது. அதே மாதிரி கிங் ஈஸியாக வந்து நம்ம ரூக்கை அப்ரோச் பண்ண முடியும். குயினுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது, கிங்கால் அப்ரோச் பண்ண முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இமீடியட்டாக கூட கிங் F3 வரலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ணி ரூக்கை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு ரூக்கை முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணணும். கிங்கோட டிஸ்டன்ஸ்லேருந்து தூரமாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம அந்த மாதிரி செக்மேட் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ரேங்க் வந்து பிளாக் பண்ணியிருக்கோம், ஓகேவா? கிங் வந்து தேர்ட் ரேங்க்கில், அதுவும் E3யில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரூக்கால் செக் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நமக்கு செகண்ட் ரேங்க் வந்து பிளாக் ஆகிருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுவார், இமீடியட்டாக வந்து நம்ம ரூக் அட்டாக் பண்ணுறதுக்கு கிங் F3 வருவார். கிங் F3 வந்தார்னாக்கா நம்ம ஈஸியாக செக்மேட் பண்ணிடலாம். திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டேர்கேஸ் மெத்தட்ன்றதால இந்த ரூக்கை வந்து நம்ம ரூக் G8 ஆட போகிறோம். ரூக் G8 ஆடிட்டாக்கா திரும்ப வந்து இந்த ரூக்கை த்ரெட்டன் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது நம்ம திரும்ப வந்து இந்த ரூக்கை வந்து மேலே கொண்டு போகிறோம். மேலே கொண்டு போயிட்டு செக் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து, அதாவது இந்த ரூக்கை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு செக் வைக்கணும். ஏன்னா கிங் F5 இருக்குது அப்படின்றதால செக் வைக்கும்போது இந்த உங்களுக்கு G5 கிடைக்கும் கிங்குக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த ரூக்கு E5 இருக்க ரூக்கை வச்சு செக் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிங் வந்து H5 ஃபோர்ஸ்ஃபுல்லாக போவார். அடுத்து நெக்ஸ்ட் ரூக் இருக்க வச்சு செக்மேட் பண்ணோம்னா செக் மேட்டு. ஸோ இது வந்து ஒரு வேரியேஷனு. ஸோ இப்போது ஃபஸ்ட் நம்ம இந்த வேரியேஷன் விளையாடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்குக்கு அப்புறம் 2 மூவ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கிங் D3, கிங் F3. ஃபஸ்ட்டு கிங் F3 சூஸ் பண்ணுவோம். ஸோ கிங் F3 சூஸ் பண்ணாருனாக்கா நீங்கள் ரூக் G8 ஆட போகிறீங்க. ரூக் G8க்கு அப்புறம் திரும்ப இந்த ரூக்கை த்ரெட்டன் பண்ணுவார் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ரூக் E7 விளையாட போகிறீங்க. E7க்கு அப்புறம் திரும்ப கிங் F3 விளையாடுவார். நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ண போகிறீங்க. செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு E5 பிளாக்கேடில் இருக்குது. அடுத்து நம்ம F5ல செக் வச்சுருக்கோம். ஸோ இருக்கிறது ஒரே ஒரு ஃபைல் தான். அவர் எந்த ஃபைல் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஸ்கொயர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர்ஸ் இருந்தது இல்லையா? ஸோ இப்போ வந்து G5ல செக் வைக்க போகிறீங்க. அவர் எந்த ஸ்கொயரை சூஸ் பண்ணாலும் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து செக் மேட். இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தடு. இதுதான் ஸ்டேர்கேஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரூக்குக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம குயினுக்கும் ப்ளஸ் வந்து குயின் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயின் ப்ளஸ் ரூக் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கும் இதுக்கும் சின்ன வித்தியாசம் என்னன்னாக்கா, நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம மேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நம்ம வந்து ரூக் E1 செக் வைக்கும்போது இன்ஸ்டெட் ஆஃப் கிங் F3 போகிறதுக்கு பதிலாக ஒரு கிங் D3 சூஸ் பண்ணால் என்ன பண்ணுறது? கிங் D3 சூஸ் பண்ணால் சேம் கான்செப்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் மூவ் அவர் வந்து நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம ரூக் வந்து அதாவது 8th ரேங்க்குக்கு போன பிறகு அவர் வந்து அட்டாக் பண்ணது திரும்ப வருவார். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த ரூக்கையும் 7th ரேங்க்குக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரூக் G8 ஆடுங்க. அதுக்கப்புறமா வந்து கிங் அப்ரோச் பண்ணுவார். நீங்கள் ரூக் E7 ஆடுங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து வேறு வழி இல்லாமல் கிங் தனியாக இருக்கிற ரூக்கை வந்து அப்ரோச் பண்ணுவார். ஏன்னா ரூக் வந்து அன்டிஃபெண்டாக இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரூக்கை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ D5ல செக் பண்ணுறீங்க. ஸோ அடுத்து வந்து அவரால் இங்கே E5 வர முடியாது. ஆல்ரெடி வந்து ஒரு ரூக் வந்து
கார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது அவருக்கு C5 மட்டும் தான். ஸோ கிங் C4 விளையாடுறாரு. ஸோ அடுத்து நீங்க கிங் C7 செக் வைக்கிறீங்க, கிங் B5, அடுத்து கிங் ரூக் B8 செக். ஸோ இப்போ வந்து அவரால் கிட்ட அப்ரோச் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து இங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் நம்ம செக் வைக்க முடியாது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா ஆஃப்டர் ரூக் கிங் A6 நீங்கள் வந்து இங்கே ரூக் A7 செக் வச்சிங்கன்னா அவர் வந்து கேப்சர் பண்ணிடுவார் இல்லையா? ஏன்னா அது அன்டிஃபெண்டடாக இருக்குது. நம்ம எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம், எப்போ வந்து கிங் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் ரூக்கை வந்து ஆப்போசிட் சைடு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கணும். அப்படி ஷிஃப்ட் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக வந்து செக்மேட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ரூக் C1 ஆடுங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணுவார், ஆப்வியஸாக இந்த ரூக்கை த்ரெட்டன் பண்ணுவார். அடுத்த ரூக்கை வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற செகண்ட் ரேங்கில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சுட்ட பிறகு அவர் எந்த மூவ் சூஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் மூவ் வந்து செக்மேட். ஸோ இது வந்து சிம்பிளான மெத்தடு. நான் வேறு எந்த வேரியேஷனுமே இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இது மாதிரி 3 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த 3 வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கான வீடியோ. இந்த பிகினர்ஸ் சீரிஸ் வந்து இன்னையோட முடியுது. அதாவது பிலோ 1000 ரேட்டிங். இப்போ நம்ம அதுக்கப்புறம் என்ன வீடியோ அங்கே போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ரேட்டிங் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1200 வரைக்கும் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன மாதிரியான என் கேம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும், அவங்க என்ன மாதிரியான என் கேம்ஸ்லாம் வந்து அவங்க போர்டில் எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கிற என் கேம்ஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஷப் வெர்சஸ் குயின், அடுத்து வந்து நைட் வெர்சஸ் குயின், அடுத்து ஆப்போசிஷன், ரூல் ஆஃப் த ஸ்கொயர்ஸ், இது மாதிரி சில கான்செப்ட்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து இப்போ நம்ம இயர்லியராக பார்த்த இந்த பிகினர் வீடியோ, இந்த ஒரு 10-7 இந்த மாதிரி 7 to 8 என் கேம்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து 1000 to 1200 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இன்கேஸ் வேறு ஏதாவது பார்த்தனாலும் நம்ம லேட்டராக வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகிறதால நமக்கு ஏற்கனவே வந்து சில கான்செப்ட்ஸ் வந்து ஒரு சில மாஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த கான்செப்ட்ஸை நம்ம வந்து இப்போது லெசனாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வந்து பிஷப் வெர்சஸ் குயின் அப்படின்னாக்கா நைட் வெர்சஸ் அந்த மாதிரி எதாவது இருக்கும். அப்படி இல்லைனா அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேல்மேட் ஐடியாஸ்லாம் சிலது இருக்கும். ஏன்னா ஸ்டேல்மேட் வந்து பிகினருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஸ்டேல்மேட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 1000 to 1200 ரேட்டிங் வந்து போக போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எஸ்பெஷலி செஸ் பிளேயர்ஸ்க்கு நம்ம சேனல் பற்றி தெரியாமல் இருக்குது, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் சதுரங்க சாணக்கியன். ஐ வில் see you in my next video.